நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. வரக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, படிக்கீங்க, டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் இந்த எக்ஸாமை வந்து காண்டக்ட் பண்ண போறாங்க. வரக்கூடிய தேர்வில் நீங்க தான் வெற்றியாளர். அதே மாதிரி அறிவிப்பு எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம். இப்போ இந்த மாசத்துல இடையில வந்து மேபி ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து பப்ளிஷ் பண்ண பாசிபிள் இருக்கு. எக்ஸாமை பொறுத்த மட்டும் வரக்கூடிய நவம்பர் மாதம் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருக்கணும். ஓகே, வேகன்சியை பொறுத்த மட்டும் 2000க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு. இதில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். ஸோ நம்ம அகாடமி சார்பாக நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு 9 பாடத்துக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்புல உங்களுடைய பாடம் தாவரவியல் பாடமா இருக்கு அப்படின்னா நம்ம அகாடமி சார்பா தமிழகத்தின் மாநில மலரான செங்காந்தல் மலர் பயிற்சி இருக்கு. இந்த செங்காந்தல் மலர் பயிற்சியை பொறுத்த மட்டும் நீங்க தாவரவியல் பாடத்துக்கு பாட்னி பாடத்துக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்கன்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வந்து பார்க்கணும். சிலபஸை பொறுத்த மட்டும் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்ல இருக்கு. நம்ம அகாடமி டெலிகிராம் குரூப்ல இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் அண்ட் தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் என்ன படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ரெண்டாவது பண்ண வேண்டியது முந்தைய வருட வினாத்தாள். முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுடைய பாடம் சார்ந்த தாவரவியல் வினாக்கள் 150 வினாக்கள் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கு. அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் சிலபஸ் ரெண்டுமே வந்து டிஆர்பி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம அகாடமி டெலிகிராம் குரூப்ல இருக்கு. அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. மூணாவதா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணல, இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் பாட்னி லெசன்ஸ் வந்து என்னென்ன டேட்டா இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிங்க. மேபி நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செங்காந்தல் மலர் பயிற்சியில் அடிப்படை மாதிரி தேர்வு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் 6 to 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான டெஸ்ட்டை வந்து நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டராக வந்து ஃபவுண்டேஷனில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரெண்டாவது சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி அண்டு ரெஃபரன்ஸ் செங்காந்தல் மலர் பயிற்சியில் பாடத்திட்டத்தின் கீழ் அடிப்படை மாதிரி தேர்வு வந்து பார்க்கும். அதுக்கப்புறமா பட்டப்படிப்பு தரத்தில் பாடத்திட்டத்தின் கீழ் பட்டப்படிப்பு தரத்தில் அண்டு மேற்கோள் நூல்கள் இந்த ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான PDF ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து கொடுப்போம். அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சிலபஸ் பார்க்க மாட்டாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க மாட்டாங்க, பேசிக் வந்து படிக்க மாட்டாங்க. எடுத்த உடனே யூஜி டிஆர்பி எக்ஸாம் யூஜி புக்கு இல்லைனா பழைய ஓல்டு புக் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ பழைய புக்கை படித்தோம் அப்படின்னா கதைக்காகாது. பழைய புக்கை படிக்கும்போது அடிப்படை தகவல் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட்டாக படிக்கும்போது மட்டும்தான் பெட்டராக வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி படித்தா மட்டும் பாஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. நீங்கள் படித்ததை எப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போது மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா எக்ஸாமில் 150 வினாக்கள் வந்து ஸ்கோரிங் பேப்பர் இருக்குது. இந்த ஸ்கோரிங் பேப்பரில் சிலபஸை சார்ந்து 150 வினாக்கள் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து போக மாட்டாங்க. ஆனால் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் ஓரியன்டாக எப்படி வேணால் வந்து வினாக்கள் வந்து கேட்பாங்க. அப்போது அது எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸுக்கு தகுந்தவாறு அடிப்படை பள்ளி பாட புத்தகம், பாடத்திட்டத்தின் கீழ் பட்டப்படிப்பு தரம், மேற்கோள் நூல்கள் இந்த மூணையுமே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா எந்த தலைப்பையுமே வந்து தவற விடாமல் ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி படிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து வெற்றியாளர். ஸோ போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 2024 தாவரவியல் பாடத்தில் 150க்கு 113 மார்க் எடுத்து இப்போ ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வரக்கூடிய தேர்வில் நீங்களும் 150க்கு 100க்கு மேலே மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் செல்ஃபாக படிக்கீங்க அப்படின்னா ஓகே யுவர் விஷ். ஆனால் படிங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேபி நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ் அண்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும்.
தாவரவியல் பாடத்துக்கு செங்காந்தல் மலர் பயிற்சி இருக்கு. இந்த செங்காந்தல் மலர் பயிற்சியை பொறுத்த மட்டும் நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு தாவரவியல் பாடத்திட்டத்தின் கீழ் உங்களுக்கு அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வரக்கூடிய தேர்வுக்கு வந்து அட்மிஷன் பேக்கெட் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு தாவரவியல் பாடத்துக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.